ஹாய். இந்த வீடியோ உங்களையோ, இல்ல உங்க நேசிக்கிறவங்க உயிரையோ ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல கண்டிப்பா காப்பாத்தலாம். ஸோ, டைம் வேஸ்ட்ன்னு நினைக்காம முழுசா பாருங்க. ஆக்சுவலா எனக்கு நடந்தது தான். நான் திருச்செந்தூர் போய்க்கிட்டு இருக்கும்போது, என்னோட ஃபேமிலி, எங்க அக்கா, எங்க மாமா, அவங்க பசங்க 3 பேரு. அதிலயும் 3வது குழந்தை 2 வயசு குட்டி பையன், என் அப்பா, நானு. எங்க மொத்த ஃபேமிலியும் போய்க்கிட்டுருக்கோம். எங்க அம்மா வந்து அவங்க அக்கா, தங்கச்சிங்களோட பஸ்ல வராங்க. ஸோ, அவங்களுடைய மொத்த உலகமும் இந்த வண்டிக்குள்ள இருக்கு. காருக்குள்ள. ஒரு ஃபிட் சின்ன கார். பட் சூப்பர் கார். ஸோ, போயிட்டே இருக்கோம். அப்போ வந்து மாமா 130 டூ 135 ஸ்பீட்ல சூப்பரா போய்க்கிட்டுருக்காரு. இவ்வளோ ஸ்பீட்ல இருக்கேன்னு பார்த்தா, இந்த கார் ஸ்மூத்தா போகும் பையா. ஸோ, நோ இஷ்யூ. அதெல்லாம் சூப்பரா போலாம். 8 வருஷமா நான் இப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன்றாரு. அந்த வாய் வருது. இருந்தாலும் வேணாமேன்னு. ஆனா மரியாதை நிமித்தமா அது சொல்ல தயக்கம். எல்லாம் தெரிஞ்சவருக்கு இதுவும் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலன்ட்டா உட்காந்துட்டேன். போயிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு சின்ன ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல திரும்பி எங்க அக்காவ பார்த்து, "அம்மா டோர் கரெக்ட்டா மூடுனியான்னு செக் பண்ணுன்ட்டு" சொல்லிட்டு திரும்ப அந்த அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ள சர்ருன்னு முன்னாடி பார்த்தா ஒரு டாடா ஏசி நிக்குது. போய்க்கிட்டு இருக்கு. அதில போயி கிட்ட போயிட்டாரு. பிரேக் அடிச்சுட்டாரு. பட் அந்த பிரேக்கோட கண்ட்ரோலும் இல்லாம நங்குன்னு குத்திருச்சு. டாடா ஏசிக்கு நல்ல இரும்பு பம்பர் பேக்ல. ஸோ அந்த டாடா ஏசிக்கு எதுவும் ஆவல. அந்த டாடா ஏசியே முன்னாடி போயிடுச்சு கொஞ்சம். அப்படி இடிச்ச உடனே அவருக்கு இம்மீடியட்டா பின்னாடி பார்த்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்காக அப்படியே கார லெஃப்ட்ல ஒட்டி கொண்டு போய் நிறுத்திட்டாரு. அப்புறம் நிறுத்தியாச்சு. டாடா ஏசிக்காரன் பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் கார்ல ஏறி உட்காந்து அப்படியே போய் டிராவல் பண்ணி திருச்செந்தூர் வரைக்கும் போயிட்டோம். பட் ஏசி கண்டென்சர் போயிருச்சு. ரிட்டர்ன் வரும்போது 5, 6 மணி நேரம் ஆல்மோஸ்ட் ஒரு 7, 8 மணி நேரத்தில வர வேண்டிய திருச்செந்தூர் டூ சேலம் கிட்டத்தட்ட 14 ஹார்ஸ் ஆச்சு. வண்டி பிரச்சனை ஆயிடுச்சு. ரேடியேட்டர் ப்ராப்ளம். ஸோ 40 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து தண்ணி ஊத்தி இந்த ஒரு மாரி ரேசர் மாரி 3 கியர்ல ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் அவரும் மாத்தி மாத்தி ஓட்டிக்கிட்டு வந்தோம். பட் அப்ப தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். நோ சொல்லணும். யாரா இருந்தாலும், பக்கத்துல இருக்கிறவங்க எவ்ளோ பெரிய மரியாதைக்குரியவரா இருந்தாலும், 120 கிலோமீட்டர், 130 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாங்கன்னா, நோ சொல்லணும். நான் ஒரு வேள ஏன்னா எங்க அப்பாவுக்கும், எங்க அக்காவுக்கும் டிரைவிங் தெரியாது. ஸோ அந்த ஸ்பீட பத்தி ஐடியா இல்ல. நிம்மதியா தூங்குறாங்க. பட் எனக்கு தெரியும் தானே! நான் சொல்லியிருக்கணும்ல. என்ன இருந்தாலும் இவ்வளோ ஸ்பீடு வேணாம் மாமான்னு. நான் தயங்குன அந்த ஒரு தயக்கம், எங்க கொண்டு போய் விட்டது தெரியுமா? அன்னைக்கு எத சாமி புண்ணியமோ யாரும் வரல. பின்னாடி ஒரு கார் வரல. சைட்ல ஒரு பஸ் வரல. மாமா சடனா சைட்ல போம்போது அந்த பஸ் வந்திருந்தா, அப்படியே சட்னி ஆயிருப்போம். பின்னாடி இருக்கிற கார் இவர போலவே 130 ஸ்பீட்ல வந்திருந்தா, குத்திருப்பாங்க. எங்க அத்தன பேருக்கும் முதுகெலும்பே இல்லாம போயிருக்கும். எங்க அம்மாவோட மொத்த உலகமும் அந்த இடத்துல சிதைஞ்சு போயிருப்போம். அதுக்கப்புறம் எங்க அம்மாவோட வாழ்க்கை நரகம் தானே! நெனச்சு பார்க்கும்போது அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவ நான் போடணும். மாமா திட்டினாலும் பரவால்ல. இந்த விஷயத்த எல்லாருக்கும் சொல்லணும்னு நெனச்சேன். கிட்டத்தட்ட அவருக்கும் ஒரு 75,000லேருந்து ரூ. 1,00,000 லாஸ் தான். எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ தனியா போம்போது எப்படினாலும் போய்க்கலாம். ஆனா ஃபேமிலிய ரிஸ்க்குக்குள்ள வைக்கக்கூடாதுல்ல. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கணும்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போம்போது அவ்வளோ ஸ்பீட்ல நான் போகவே விடமாட்டேன். பட் ரெஸ்பெக்டபிளான பெர்சன் பக்கத்துல இருக்காருங்கிறதுக்காக நான் குயட்டா இருந்தேன். என்னோட ஒரு சின்ன மிஸ்டேக் அந்த 6 பேரையும் ஏதாவது பண்ணியிருக்கும்ல. தப்பி தவறி நான் மட்டும் அரைகுறையா பொழச்சிருந்தா அந்த கில்ட்லயே மீதி நாள் செத்துருப்பேன்ல. ஸோ நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. லேடீஸா இருந்தாலும், யாரா இருந்தாலும், ஒரு வண்டி ஹைவேல போம்போது 100 கிலோமீட்டர் அதிகபட்சம் 105, 107, 110க்குள்ள தான். அதுக்கு மேல போனா கண்ட்ரோல் கிடைக்காது. எவ்ளோ சூப்பர் காரா இருந்தாலும், நீங்க அதுக்கேத்த மாரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. மீறி போனா, "எதுக்குப்பா இவ்ளோ ஸ்பீடு? கம்மியா போய் என்ன பண்ண போறன்னு சொல்லுங்க. நீ தனியா போம்போது போய்க்கோ, ஃபிரெண்ட்ஸோட போம்போது பட் டோன்ட் புட் யூர் ஃபேமிலி இன் டேஞ்சர்" அப்படின்னு சொல்லி கம்பீரமா சொல்லுங்க. லேடீஸ் போக விடாதீங்க. மீட்டர பாருங்க. அதில 130 அப்படியெல்லாம் போனா அலோவே பண்ணாதீங்க. தடுத்து நிறுத்துங்க. சிட்டிக்குள்ள போம்போது 60, 50, 70 அவ்வளோதான் லிமிட். ஹைவேஸ்ல போம்போது அவ்வளோ ஸ்பீட்ல போ முடியாது. பட் 90 டூ 110க்குள்ள மட்டும் போக அலோவ் பண்ணுங்க. கவர்மெண்ட்டே 80 தான் லிமிட் வச்சிருக்கும். ஆனா நம்ம அத எப்பவுமே ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்னா இரிட்டேட்டா இருக்கும். ஸோ பேசிக்கா இத மட்டுமாவது ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து சட்டத்துக்கு விரோதமா சொல்லி தரல. அந்த 135, 140க்கு போறாங்கல்ல, அவங்கள லேடீஸ் இல்ல மரியாதைக்குரிய நபர்கள் யாரா இருந்தாலும் பக்கத்துல இருந்து சொல்லுங்கன்றதுக்காக தான் சொல்லி தரேன். ஏன்னா, அன்னைக்கு ஏதாவது நடந்திருந்தா, என் மாமாவும் சேர்த்து தானே ஏதாவது ஆயிருப்பாரு. அவருடைய லைஃப்பையும் நானே கெடுத்த பாவம் தானே! ஸோ, எனக்கு அந்த கில்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இத உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு நல்ல எண்ணத்தோட மட்டுமே இந்த வீடியோ. ப்ளீஸ், ப்ளீஸ் டோன்ட் லெட் தெம் டூ கோ ஓவர் ஸ்பீட். கண்ட்ரோல் தெம். ஃபினான்ஸாவும் சரி, லைஃபாவும் சரி. நீங்க மட்டும் உலகம் இல்ல. உங்கள சுத்திலும் சில உலகங்கள் இருக்கு. அவங்களுக்கு நீங்க தான் எல்லாமே. நீ 5 நிமிஷம் அடிபட்டு செத்து போயிடுவ. நான் யோசிச்சது அதான். என் அம்மாவோட மொத்த உலகமும் இருக்கு. நான் போயிடுவேன். ஆனா அவங்க மிச்ச வாழ்க்கை நரகம்ல.
நம்ம அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நல்லது பண்ணி அப்படியே வாழ்த்தா கடைசியாக சொர்க்கத்துக்கு போகணும். இதான்ப்பா சொர்க்கம். உன்னை சுற்றி இருக்கிற மனுஷங்க தான் எல்லாமே. அது ஒரு டீட்டெயிலாக நான் என் கூட அப்படியே ட்ராவல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன் என்னோடய தாட்ஸை. பட் இப்போது இவ்வளோ தான். ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன். டோன்ட் லெட் தெம் டு கோ ஓவர் ஸ்பீட். அவங்கள ஓவர் ஸ்பீடில் போக விடாதீங்க. கண்ட்ரோல் பண்ணுங்கள். எதுக்கு இவ்வளோ வேகம் வேணான்னு சொல்லுங்கள். தப்பே கிடையாது. அசிங்கமாக நினைக்கிறாங்களா நினச்சிட்டு போகிறாங்க. இவன் பயந்துட்டான்னு கிண்டல் பண்ணுறாங்களா பண்ணிட்டு போகிறாங்க. விடாதீங்க ஓவர் ஸ்பீடில் போக. சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். ஒத்துக்கலையா காரை விட்டு இறங்கிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ. பாய்.